குளித்தலை அருகே மேட்டுமருதூரில் மகா கணபதி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டுமருதூர் கேப்டன் நகரில் ஸ்ரீ மகா கணபதி திருக்கோவில் புதியதாக கட்டுவது என பகுதி பொதுமக்கள் முடிவு செய்தனர். இதையடுத்து கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததையடுத்து கும்பாபிஷேக விழாவுக்காக நேற்று ராஜேந்திரம் காவிரியாற்றிலிருந்து பக்தர்கள் தீர்த்தக்குடம் எடுத்து வந்தனர். தீர்த்தமடங்கிய கும்பத்தை யாகசாலையில் வைக்கப்பட்டு 2 கால பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் சுமந்து கொண்டு மேலதாளம் முழங்க கோவிலை சுற்றி வந்து கோவில் மேல் உள்ள கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பிறகு மகா கணபதிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதில் மேட்டுமருதூர் உள்ளிட்ட சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீர் பெற்று சாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. குளித்தலை செய்திகளுக்காக வீர தியாகராஜன். சாமியை கண் திறந்து பார்க்குற மாதிரி கண் திறந்துட்டு அதுக்கப்புறம் நேத்ரோமலன்னு சொல்லக்கூடிய பேர் வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் சுவாமி கண் திறந்த பிறகு முதல்ல யாரை பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப தான் கன்னியா பொண்ணுங்களையும் சுமங்களையும் தம்பதிகள் எல்லாத்தையுமே சுவாமி தரிசனம் பண்ணுறார். சுவாமிக்கு தரிசனம் பண்ணலை, சுவாமி தரிசனம் பண்ணி அவங்களுக்குலாம் மோட்சம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு அர்த்தம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கன்னியா பொண்ணுங்கள் சுமங்கலிகள் தம்பதிகள் யாரும் அவங்களுக்கு யாரும் பூஜை பண்ணலை. அவங்களுக்குள்ளார சுவாமி இருக்காங்க. அந்த சுவாமியை நாங்கள் பூஜை பண்ணி அவங்க சுவாமிக்கு திறக்க வைக்கிறோம். அதனால்